வணக்க மகளே, இது உங்கள் ஆர்கே தமிழ். நான் உங்கள் ஆர்கே. போன எபிசோடில் நம்ம டிராகன் டீமரில் பார்த்துறப்ப நம்ம ஹீரோ வந்து அந்த ஃபாலன் கப்ஸஸ் வந்து ஒரே அடியிலேயே கொண்டிருப்பாப்ல. அவர் கொன்ன வேகத்தில் வந்து அந்த ஃபாலன் கப்ஸ் வந்து அந்த இடத்துல நெருப்பில் விலகு போயிருக்கும். நெருப்பில் விலகு போனதை நம்ம ஹீரோ வந்து அந்த இடத்துல இந்த கண்ணாடி பொண்ணுக்காக வந்து அந்த கார்ப்ஸ் வந்து அந்த பிடிச்சிருப்பாப்ல. பிடிச்சி அந்த பக்கம் எடுத்துகிட்டு வரப்ப அந்த இடத்துல ஷீல்ட் ஆஃப் ஷான்சரின்னு சொல்லிட்டு அவங்களோட ஸ்கில்லும் அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும். அந்த இடத்துல இந்த நெருப்பும் எல்லாமே வந்து அணைஞ்சிருக்கும். அப்போ பார்த்து அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறப்ப தான் கண்ணாடி போட்ட பொண்ணு வந்து அழுதுகிட்டு அந்த இடத்துல இந்த ஃபாலன் காப்ஸஸை பிடிச்சி அழுதுகிட்டு இருந்திருப்பா. அப்போ தான் ஃபாலன் காப்ஸஸ்குள்ளே இருந்து ஒரு ஸ்ட்ரேஞ்ச் எனர்ஜி, ஈவில் எனர்ஜி ஃபுல்லாமே வெளியே வந்திருக்கும். வெளியே வந்த வேகத்தில் அந்த ஃபாலன் கப்ஸஸ்க்கு வந்து திரும்பி வந்து கான்சியஸ்னஸ் வந்திருக்கும். கான்சியஸ்னஸ் வந்ததுனால வந்து அவனால் திருப்பி பேசவும் முடியும். அந்த கண்ணாடிப்பட்ட பொண்ணு அதோட ஹஸ்பண்ட் தான் வந்து இந்த ஃபாலன் கப்ஸ் வந்து. அதனால் இவங்க 2 பேரும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல இந்த ஃபாலன் கப்ஸ் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லும். நான் வந்து இந்த இடத்துல ஃபாலன் கப்ஸ் ஸ்டைலாக மாறிடுறேன், ஆனால் இருந்தாலும் வந்து நான் இப்போ கடைசியாக வந்து கான்சியஸ்னஸ் அடைஞ்சிட்டேன். ஆனால் வந்து இந்த இடத்துல உள்ளே இன்னும் போகாதீங்க, உள்ளே நீங்கள் ரூயின்குள்ளே போக போக அங்கே இன்னும் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். இவன் சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த கண்ணாடிப்பட்ட பொண்ணு அவனை கட்டி பிடிச்சி அழுதுகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து சொல்லுவாப்பில், நம்ம இங்கேருந்து கிளம்பி ஆகணும் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல நிலைமை சரியில்லை, நம்ம இங்கேருந்து சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்லுவாப்பில். இதே நேரத்தில் தான் கேப்டனும் இதே சொல்லுவாப்பில், நம்ம சீக்கிரமாக போய் இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா இந்த இடத்துல பெரிய பிரச்சனையே வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவர் சொன்ன நேரத்திலே அந்த இடத்துலேருந்து ஒரு ஈவில் எனர்ஜி ஃபுல்லாமே வெளியே வந்துச்சு பார்த்திங்களா. அங்கேருந்து அப்படியே வந்து தப்பிக்க பார்க்கும். நம்ம ஹீரோவும் அந்த இடத்துல இருந்தவங்கள ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிருப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து நான் இதை தப்பிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுத்துகிட்டு அந்த ஈவில் எனர்ஜி அப்படியே ஸ்லாஷ் அடிப்பார். அடித்த வேகத்தில் அதுக்குள்ளே இருந்து ஒரு சின்ன ஒரு எசன்ஸ் மாதிரி கிடைக்கும். என்னென்னு பார்க்குறப்ப தான் தெரியுது அது வந்து ஒரு ஃபாலன் கப்ஸ் எசன்ஸாக இருக்கும், கன்சியூமபிள். இது என்னன்னே தெரிலன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட ஸ்க்ரீன்லேயும் காமிக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஞாபகம் வரும், இதே மாதிரி தானே அந்த ஸ்கேர்டு மவுண்டன்லேயே இதே மாதிரி எசன்ஸ் தானே உனக்கு கிடச்சிச்சு, அப்போ இது ரெண்டுத்துக்கு ஏதோ வந்து சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இதை பார்த்துட்டு எடுத்துருப்பார்ல. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஐட்டமாக இதெல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த ஐட்டத்தை வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அந்த கேப்டனும் வந்து இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நம்ம ஹீரோ அப்போ தான் இன்னொரு விஷயத்த சொல்லுவாப்பில், கேப்டன் லூ, நம்ம முதல்ல கொண்டு போய் நம்ம நார்த் இண்டியோ கிட்ட கொடுத்தாகணும், அவருக்கு மட்டும்தான் இதை வந்து என்னென்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியும், அதே சமயம் வந்து அவர் கையில் தான் இதை பாதுகாப்பாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். ஓகேன்னு சொல்லிட்டு முதல்ல வந்து இந்த இடத்துல வந்து இவனுக்கு அடக்கத்தை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபாலன் கப்ஸ் இருக்காங்க, அதாவது வந்து கண்ணாடி போட்ட பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து அந்த இடத்துலேயே அடக்கம் பண்ணிட்டு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரி நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவனை அங்கேயே வந்து அடக்கம் பண்ணிட்டு நான் உன்னை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் நேரம் கதறி அழுதுகிட்டு இருப்பாள். எல்லோரும் வெயிட் பண்ணிட்டு அந்த இடத்துல அந்த வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லோரும் கிளம்புவாங்க. திரும்பி அந்த கண்ணாடி போட்ட பொண்ணு பழையபடியே ஆயிடுவா. திரும்பி அவளோட ஓல்ட் செல்ஃப் எப்படியோ அதே மாதிரி சிரிச்ச முகமாக மாறதான் முயற்சி பண்ணுவாள். எல்லோரும் அதையும் ஏற்றுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம் நம்பர் 78 வந்து இங்கேருந்து ப்ரிப்பேர் ஆகுங்க, நம்மளை திரும்பி வந்து கேம்புக்கே போகலான்னு சொல்லிட்டு அந்த கேப்டன் சொல்லுவார். அண்டர்ஸ்டூட்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ தான் அவளுக்கு இன்னொரு விஷயமும் புரியும், இது இனிமேல் வந்து திருப்பி வராது, இனிமேல் வந்து இது முடிஞ்சது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அங்கேயே வந்து குட் பை சொல்லிட்டு எல்லாத்தையும் மறக்கணும்னு நினச்சி கிளம்புவாள். அப்படியே அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் மத்தியானம் வந்து எல்லாருமே அந்த கேம்புக்கு போயிருப்பாங்க. அப்போ நார்த் இண்டியாக்கிட்ட கொண்டு போயிட்டு நம்ம ஹீரோவும் காமிச்சு, இந்த பாருங்கள் இதுதான் வந்து ஃபாலன் கப்ஸோட எசன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் காமிப்பாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவை இதெல்லாம் சொல்லுவாப்பில், இது என்னோட கருத்து தான், ஆனால் வந்து இது நிறைய நிஜமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஃபாலன் கப்ஸஸ் எல்லாத்துக்குமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஃபாலன் கப்ஸஸ் ஸ்டைலாக மாறதுக்கான பாசிபிலிட்டி இருந்திருக்கு. ஆனால் வந்து அது மாறாததுக்கு காரணம் வந்து அவங்ககிட்ட வந்து இன்டெலிஜென்ஸ் கிடையாது. இந்த இடத்துல வந்து நிறைய பீஸ்ட்டு நிறைய வந்து அனிமல்ஸ் எதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து ஃபாலன் கப்ஸ் ஸ்டைலாக மாறல, ஏன்னா அதுக்கிட்ட வந்து இன்டெலிஜென்ஸ் கம்மியாக இருக்குது. பட் வந்து நம்மளோட மனுஷங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து அவங்க ஃபாலன் கப்ஸ் வந்து மாறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபாலன் கப்ஸை ஸ்டைலாக மாறுறதுக்கு அவங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாலன் கப்ஸ் ஸ்டைலாக மாறுறதுக்கு இந்த எசன்ஸ் தான் இன்னொரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அதோட இந்த இடத்துல ஃபாலன் கப்ஸ் ஸ்டைலாக மாறுறவங்களை வந்து அதிக சான்ஸ் இருக்கிறதே வந்து இந்த கிரிஃபான் கூட சேர்ந்தவங்க தான். இவங்கள மாதிரி இங்கே தொலைஞ்சு போனவங்க வந்து அந்த இடத்துல வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ. அப்போ தான் நார்த் இண்டியாவுக்கும் சொல்லுவார், நீ சொல்லும் போது தான் எனக்கு இன்னொரு நிமிஷம் ஞாபகம் வருது, இந்த இடத்துல கண்ட்ரீஸ்லேருந்து நிறைய கண்ட்ரிலேருந்து நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துகிட்டு இருக்குது, இது மாதிரி கல்டிஸ்டோட ஆதிக்கம் வந்து அதிகமாகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அதாவது வந்து ஒரு காடுக்கு சர்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிலீவர்ஸை வந்து சேர்த்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து இது ஏஷியன் கார்ட்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த இடத்துல வந்து ஒருத்தர் மட்டும் கிடையாது, டசன் ஆஃப் கண்ட்ரீஸ்னால் அப்போ நிறைய கண்ட்ரியில் வந்து வேறு ஏஷியன் கார்ட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க, ஆமாம் இந்த இடத்துல பார்டர் டெரிட்டரிஸ்லேருந்து இந்த இடத்துல போன கிரிஃபான் கோட வந்து சேர்ந்தவங்க வந்து யாராவது எத்தனை பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பாப்பில். நிறைய பேர் காணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் இண்டியாவுக்கு சொல்ல, அப்படின்னா அவங்க வந்து சாதாரணமாக வந்து மிஸ்ஸிங்காக இருக்க மாட்டாங்க, அதாவது காணாமல் போயிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து அந்த இடத்துல ஏஷியன் கார்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். இப்போ ஏஷியன் கார்ட்ஸோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருந்தாங்கன்னா அவங்களால வந்து இந்த பிளட் மூன் இடத்த விட்டு தாண்டியும் போக முடியும், அப்படின்னா அவங்களால வேறு கண்ட்ரிகளுக்குள்ளேயும் நடமாட முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நீ என்ன சொல்கிற அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏஷியன் கார்ட்ஸோட ஸ்லேவாக மாறி இருப்பாங்கன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோட்ட சொல்ல,
நம்ம ஹீரோவும் ஆமாம் அதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, நம்மளால் இப்போ ஒரே ஒரு விஷயம் தான் பண்ண முடியும், அவங்க தலைக்கு எல்லாத்துக்குமே பவுண்டி அறிவிக்கணும், இந்த பவுண்டி அறிவிக்கிறது மூலயமா வந்து இந்த இடத்துல யாராவது அவங்கள பார்த்தாங்கன்னா நமக்கு எப்படியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், அவங்கள எப்படியாவது எலிமினேட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னோடய பிரதர்ஸ் எல்லாருமே வந்து இந்த இடத்துல வந்து நாட்டுக்காக வந்து எவ்வளவோ உழைச்சாங்க, ஆனால் அவங்களோட நிலைமை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் இந்தியாவுக்கு ஒரு நிமிஷம் வந்து கவலைப்பட்டுட்டு இருப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, இப்போ கவலைப்பட்டு எதுவும் பண்ண முடியாது, நம்மளோட ஸ்குவாட் மெம்பர்ஸ் எல்லாத்துமே இதை புரிஞ்சுக்குவாங்க, அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களோட இதை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்ல. ஓகே நான் இதை பார்த்துக்கிறேன், ஆனால் இந்த ஐட்டத்தை இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அந்த எசன்ஸ் எடுத்து காமிப்பாப்ல நம்ம நார்த் இந்தியாவுக்கு. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல, நான் இவ்வளோ நேரம் சொன்னது எல்லாமே வந்து என்னோடய ஹைப்போதேசிஸ் தான், என்னோடய கருத்து மட்டும் தான், ஆனால் இதை நம்ம எப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இதை நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா கேட்க, நம்ம ஹீரோ வந்து ட்ராகன் மேலே ட்ரெஸ் பண்ணலாம், ட்ராகன் பெட் மேலே ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. என்னது ட்ராகன் பெட் மேலேயா? இல்லை அது மட்டும் முடியாது, நம்ம எப்பயுமே வந்து உயிரோடு இருக்கிறவங்க மேலே ட்ரெஸ் பண்ணக்கூடாது, அது உயிர் தான் எப்படி இருந்தாலும். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த இடத்துல வந்து ட்ராகன் பெட் வந்து கண்ட்ரோலை மாறி போச்சுன்னா இந்த இடத்துல பெரிய லாஸே ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். இல்லை ட்ராகன் பெட்டு கிடையாது, அது இன்னொரு விஷயம் தான், நீங்கள் வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். என்ன சொல்ல வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்த் இந்தியாவுக்கும் பார்த்துட்டு போவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து என்கிட்ட வந்து 5 ட்ராகன் கிடையாது, என்கிட்ட இருக்கிறது 3 ட்ராகன் தான், அந்த 2 ட்ராகனும் வந்து என்னோடய ட்ராகன் பெட்டோட சம்மன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்ல. என்னது சம்மன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நார்த் இந்தியா கேட்க, ஆமாம் நீங்களே பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோவும் வந்துட்டு அந்த இடத்துல ஜேட் ட்ராகன் வந்து சம்மன் பண்ணுவாப்ல. நம்ம ஜேட் ட்ராகனும் வெளியே வந்துடும். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல 2 சமன்ற ட்ராகன்ஸும் இந்த இடத்துல வெளியே கூட்டிகிட்டு வரும். இந்த 2 சமன்ற ட்ராகன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அந்த இடத்துல நார்த் இந்தியாவுக்கு ஒரு நிமிஷம் அதிசயப்பட்டு போயிருப்பாப்ல. அப்போ இது 2மே வெறும் சமன்ஸ் தானா, இந்த 2 சமன்ஸுக்குமே இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ தான் அதோட லெவல்ஸ் எல்லாமே இந்த 22 இருக்கும். நம்ம ஹீரோ ஒரு பக்கம் யோசிச்சிருப்பாப்ல, என்கிட்ட இருக்கிற ட்ராகன்ஸில் இதுதான் வந்து வீக்கான ட்ராகன், இதை வச்சு தான் நான் ஈஸியாக டெஸ்ட் பண்ண முடியும், இதை தான் நான் ஈஸியாக வந்து கண்ட்ரோலும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஓகே சீனியர் நீங்கள் ரெடியாகுங்க, நான் இதை டெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல இந்த நார்த் இந்தியாவுக்கும் வந்து அவர் கையில் வெப்பனை எடுப்பாப்ல. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் இதை தூக்கி போடுறேன், அவங்க 2 பேர்த்தையும் வந்து இதை சாப்பிட சொல்லு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து ஜே ட்ராகன்ட்ட சொல்லுவாப்ல. நம்ம ஜே ட்ராகனும் அதே மாதிரி பண்ணும். நம்ம ஹீரோவும் அவர் கையில் இருந்த அந்த எசன்ஸை வந்து அந்த ட்ராகன் நோக்கி போடுவாப்ல. அவர் கையில் ஒரு எசன்ஸ் தான் இருந்திருக்கும், அந்த ட்ராகனும் அதை சாப்பிட்ருக்கும். அதை சாப்பிட்ட உடனே அந்த ட்ராகனுக்குள்ளே ஒரு திடுப்புன்னு ஒரு ஃபுல்லாக ஒரு மாற்றம் மாதிரி ஏற்படும். அது உடம்புலேருந்து ஃபுல்லாமே ஃபாலன் காப்ஸஸ் எனர்ஜியாக வந்து வெளியே வர ஆரம்பிக்கும். இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிறப்ப நார்த் இந்தியாவுக்கும் லூஃபன் ஒரே நிமிஷம் நான் இதை முதல்ல போய் கொண்டுறேன், இது ஆல்ரெடி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பார்ப்பல. அப்போ தான் நம்ம ஹீரோ இல்லை வெயிட் பண்ணுங்கள், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ பார்க்குறப்ப தான் தெரியும் இந்த இடத்துல சாப்பிட்டது வந்து ஒரே ஒரு எசன்ஸ் ஒரு ட்ராகன் தான் சாப்பிட்ருக்கோம், ஆனால் இது 2மே வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். அப்போ தான் நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாப்புல, இது 2மே வந்து சோலால் கனெக்ட் ஆகிருக்கு, இது 2மே கனெக்ட் ஆகிருக்கிறதுனால வந்து இந்த 2மே வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம ஹீரோ வந்து ஜேட்ராகன்ட்ட சொல்லுவாப்புல, இவங்க 2 பேருமே உன்னோட சமன்ஸ் தான், அதனால் வந்து இவங்களோட கண்ட்ரோல் வந்து நீ திருப்பி எடுக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஜே ட்ராகனும் அதோட ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த 2 ட்ராகனோட ஸ்கில்லை வந்து எப்படியாவது வந்து திரும்பி அதுக்கு அடியிலே வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்ணும். அதை ட்ரை பண்ணுறப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு ஏஷியன் கார்ட்ஸோட கண்ட்ரோல் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் போல இருக்குது, என்னோட ட்ராகன் வந்து கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம நார்த் இந்தியாவுக்கும் இதை வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு நிமிஷம் பார்ப்பாப்புல. ஆனால் அந்த 2மே வந்து ஃபாலன் காப்ஸஸாக மாற ஆரம்பிக்கும். நம்மளோட ஜே ட்ராகனோட பவர் வந்து முறியடிக்கும். அப்போ தான் நம்ம ஜே ட்ராகன் இன்னும் பவர்ஃபுல்லான வெப்பனை வந்து யூஸ் பண்ணும். வெப்பனை யூஸ் பண்ண அதோட ஸ்கில்ஸோட பவரும் அதிகமாகும். இங்கே என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியாவுக்கு ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கேன். அந்த 2 ட்ராகன்ஸும் வந்து திரும்பி வந்து அதோட ஃபார்ம் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணும். ஃபாலன் காப்ஸ் டீமன் ட்ராகன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்ணும். அதோட ஸ்கில்ஸ் எல்லாமே லெவலப் ஆகும். அது 2மே ஜே ட்ராகனோட கண்ட்ரோலுக்குள்ளே வரும். கீழே மண்டி போட்டு உட்காந்துருக்குங்க. அப்போ தான் நம்ம ஜே ட்ராகன் பார்த்துட்டு அந்த இடத்துல இந்த நார்த் இந்தியாவுக்கும் சொல்லுவாப்பில், இதோட பவர் உண்மையாலுமே அதிகம் தான், அதுவும் ஏஷியன் கார்ட்ஸோட பவர் வந்து இந்தளவுக்கு அதிகமாக இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்லுவாப்பில், இந்த 2 ட்ராகன் கிங்ஸும் வந்து என்னோட சம்மன்ஸ் தான், ஆனால் இது 2மே இப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு, இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு அப்புறம் இதோட 2ஓட பவரும் இன்க்ரீஸ் ஆகிருக்கின்ற மாதிரி சொல்லுவாங்க. நல்ல வேலை, இதுவும் ஒரு லக்கு தான், இந்நேரம் மட்டும் என்னை முன்னே அப்படியே விட்டுருந்தேன்னா இந்நேரத்துக்கு நான் அந்த 2 ட்ராகனையும் கொண்டிருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து நார்த் இந்தியாவுக்கும் சொல்லுவாப்பில். நம்ம ஹீரோவும் சரி இதெல்லாம் முடிஞ்சிச்சு இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறப்ப நார்த் இந்தியாவுக்கு சொல்லுவாப்பில், அடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்பாப்பில். அப்போ தான் நம்ம ஹீரோவும் சொல்லுவாப்பில், நம்ம அடுத்து வந்து ரூயின்ஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நம்ம மற்ற இடத்த எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ரூயின்ஸை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணல, அது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாப்பில். அடுத்த நாள் காலையிலேயே வந்து அந்த இடத்துல டீம் 78 வந்து எல்லாருமே வந்து அந்த ரூயின்ஸை தேடி கிளம்புவாங்க. அவங்கள வந்து அங்கேருந்து எப்படியாவது கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிட்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோட கண்ணு முன்னாடியே இன்னொரு ஸ்க்ரீன் வந்து நிற்கும். அந்த ஸ்க்ரீனில் வந்து உங்களோட மார்க்கர் லொக்கேஷன் வந்து இந்த இடத்துல கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கும். உங்களோட ட்ரெஷர் மேப் வந்து இங்கே தான் இருக்குன்ற மாதிரி காமிக்கும். என்னடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துல போய் பார்க்குறப்போ ஒரு பெரிய வெளிச்சம் தெரியும். நம்ம ஹீரோவும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அந்த வெளிச்சத்தை நோக்கி போவாங்க.
போய் பார்த்தா அந்த இடத்துல வந்து எதுவுமே மேகம் எதுவுமே இருக்காது. ஃபுல்லாமே அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடம் என்ன இவ்வளோ அழகா இருக்கு. அதே சமயம் வந்து இவ்வளோ பெரிய இடமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்ப்பாய்ங்க. பார்த்தா கீழ எல்லாம் ஒரு பனிக்கட்டி, அதாவது ஐஸ் கட்டியில வந்து மூழ்கி போன இடம் மாரி இருக்கும். கீழ ஏதோ ஒரு சங்கிலி மாரி இன்னொன்னு இருக்கும். எல்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்பதான் அந்த இடத்துல எப்படி இவ்வளோ பெரிய சங்கிலி வந்து இந்த கீழ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு இருப்பாய்ங்க. நம்ம ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். இந்த இடத்துல உங்களோட ட்ரெஷர் மேப்போட லொகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோவும் இதோ இந்த இடத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரப்ப, இந்த இடத்துல தான் வந்து அது வந்து ஒரு எக் மாரியே இருக்குன்னு சொல்லிட்டு வருவாப்ல. வந்து பார்த்தா அந்த ஸ்னோவுக்கு கீழ பார்க்குறப்போ ஒரு எக் இருக்கும். இந்த எக்கோட பேர் வந்து ப்ளூ டிராகன் எக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். நம்ம ஹீரோ என்னோட கடைசி 4வது டிராகன் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு இருப்பாப்ல. ஓகே கைஸ், இதோட இந்த சாப்டர் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.